அம்மாச்சி, இந்த பொண்ணு சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இது உண்மையோ பொய்யோ? இவ போய் சொல்லி கல்யாணம் நின்னுட்டா என் புருஷன் தான் ஜெயிலுக்கு போகணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அங்க தாலி கட்டிடுவாங்க, என்னை விடுங்க. ஏய் இருங்கறல்ல, எனக்கு அவ சொந்தம். எல்லாரும் முன்னாடி நீ இத போய் சொன்னேன்னா எங்க குடும்ப மானமே போயிரும். அவன் உனக்கு புருஷங்கிறது உண்மைதானே? ஆமா, அவங்க என் புருஷன் தான். அப்படின்னா நீங்க ரூம்குள்ளே இரு, நான் அவனை போய் கூட்டிட்டு வரேன், பேசிக்குவோம். நிஜமாவே கூட்டிட்டு வரியலா? அட சத்தியமா கூட்டிட்டு வரேன், என்ன நம்பு. ஒரு பொண்ணை அவன் நம்ப வச்சு ஏமாத்திருக்கா, நான் அவனை விட்டுருவேனா? நான் அவனை கூட்டிட்டு வரேன், நீ இங்கே இரு. வா. கதவை திறங்க. என்ன பண்றீங்க நீங்க? கதவை திறங்க, என்ன வெளியில விடுங்க. கதவை திறங்க ப்ளீஸ், கதவை திறங்க. அம்மாச்சி, இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த மனோகர் இப்படி ஒரு வேலையை பண்ணி தொலைச்சிருக்கான். இந்த பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கல்யாணம் முடியட்டும். நமக்கு நகையும் பணமும் முக்கியம், அதான் முக்கியம். சரி அம்மாச்சி, போலாம் போலாம் வா. அப்புறம் அம்மாச்சி, நம்ம அத என்ன ரெண்டு பேரும் நின்னு ரகசியம் பேசுறீங்க? ஓ, நகையெல்லாம் எப்ப வரும்னு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்களா? ஏய் வாயை மூடு. நீங்க இருங்க. மீனாட்சி, நீ எதுக்கு தேவையில்லாம வம்பு பண்ற? நீ எதுக்கு இங்க வந்த? அரசப்பானை எடுக்க வந்தேன். அதை எடுக்க தானே வந்த, ஒழுங்கா அதை எடுத்துட்டு போ. அங்க கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. எங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. ஐயோ, என்னடி பானை கொண்டு இடிக்கிற? பானை உடைஞ்சா என்னடி செய்வ? மத்தவங்க மனசு உடையறத பத்தி கவலைப்படாத நீங்க பானை உடையறத பத்தி கவலைப்படுறீங்களா? அப்பத்தா என்னடி நீ அப்பத்தாங்கிற? என் மகன் வைத்து பேரங்க தான் என்ன அப்படி கூப்பிடணும். நானும் உங்க பேத்தி மாதிரி தான். என்ன மாதிரி ஒரு பேத்தி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். போன ஜென்மத்துல உங்களுக்கே தெரியாம புண்ணியம் செஞ்சிருக்கீங்க போல. ஐயோ அப்பத்தா, டென்ஷன் ஆகாதீங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. திமிர பாத்தி அவளுக்கு எப்படி பேசிட்டு போறா? ஏங்க, ஜீவா எங்கெங்க காணோம்? ஜீவா இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன். அப்பா. சொல்லுங்கப்பா. ஜீவா எங்க இருக்க நீ? மண்டபத்துல தான்ப்பா. தாலி கட்ட போறாங்கடா, எங்க போன நீ? நீங்க அம்மா கிட்ட போன கொடுங்க. ஒரு நிமிஷம், இந்தா உங்ககிட்ட பேசணுங்கிறோம். ஐயா, எங்கயா இருக்க? இங்கதான் இருக்கேன். நான் உன்னை பார்க்கவே இல்லையப்பா. நான் பார்த்துட்டு தாமா இருக்கேன். கொஞ்சம் மேல பாருங்க. எங்க? இங்க. சரி சரி, இங்கதான் இருக்கேன். நீங்க கவலைப்படாம அங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நான் அங்க வந்தா அப்பத்த ஏதாவது சொல்லுமா? சரியா? சரி. பேசிட்டியா? குடு. ஓம் மகாலட்சுமி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன கேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ ஜலகாஞ்சதோ காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி சர்வமங்கலம் சுபமங்கலம் பிராப்திரஸ்து. ஷபா, தாலி கட்டிட்டா அம்மாச்சி. மனு,
இந்த பொண்ணு தானே நம்ம காலையில பார்த்தோம். எதுக்காக இந்த பொண்ணை இப்ப இழுத்துட்டு போறான்? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. தொடர்ந்து கேளு. நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. என்ன? எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி ஏமாத்திட்டல. உதவி பண்ணலாம் தான் வந்தேன். அப்போ உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது உன் பக்கம் நியாயம் இல்லைன்னு. மனு ஒரு அப்பாவி. அவன் உனக்கு உதவி பண்ண போய் தான் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் செஞ்சதெல்லாம் மறந்து நீயும் நன்றி இல்லாம அவன் கல்யாணத்தை நிப்பாட்ட வந்திருக்க. யாருக்கு நன்றி இல்ல? எதுவுமே தெரியாம பேசாத. எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். மனோவே எல்லாத்தையும் சொல்லிட்டான். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவன் தானா நீ? அதனாலதான் என்னை ஏமாத்துறியா? இந்தாங்கோ, நெத்தியில வச்சு விடுங்கோ. இங்காரு, என் அண்ணன் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கான். ஆனா நீ அவன் கல்யாணத்தை தடுக்கணும்னு நினைக்கிற. இதுக்கு மேல நீ நினைச்சு வந்தது நடக்க போறதில்ல. அங்க என் அண்ணனுக்கும் மதனிக்கும் சிறப்பா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு நீ ஊரை பார்த்துட்டு கிளம்பு. நான் ஏன் போகணும்? நான் போக மாட்டேன். இங்க பாரு, அவன் உயிரை காப்பாத்தி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கான். அதை மறைச்சது மட்டும்தான் அவன் பண்ண தப்பு. மற்றபடி என் அண்ணன் ரொம்ப நல்லவன் தான். நீ ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு. இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் அங்க போய் எல்லார்கிட்டயுமே பேசிக்கிறேன். நில்லு. அப்போ உனக்கு உன் குழந்தை வேணாமா? இம்பிட்டு நாள் பொறுத்துட்டீங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்கங்க, பணம் கைக்கு வந்துடும். அம்மாச்சி, 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 அங்க உங்களை கூப்பிடுறாங்க. வாங்க அம்மாச்சி. சார், கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம். நீங்க வீட்டுக்கு வாங்க, அங்க வச்ச பணத்தை கொடுத்துட்றேன். தயவு பண்ணுங்க சார். அம்மா, எங்கம்மா போயிட்ட? தெரிஞ்சவங்க வந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தேன்டா. ஓஹோ, சரி, ஆசீர்வாதம் பண்ணு. வாங்க, அம்மா காலில் விழுங்க. உமையும் உமையொரு பாகனும் ஏக நல்லா உருவில் இருங்க, வந்திங்கு. நல்லா இருங்க, நல்லா இருங்கய்யா. நல்லா இருங்க, நல்லா இருங்க.